சேலத்தின் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றான வெள்ளி கொலுசு உற்பத்தி தொழில், வெள்ளி விலை உயர்வு மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தின் தாக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு காலத்தில் சின்ன சிங்கப்பூர் என அழைக்கப்பட்ட சேலம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் இந்த கைவினை தொழிலில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது பலர் வேறு தொழில்களுக்கு மாறியுள்ளனர். 40க்கும் மேற்பட்ட கட்டங்களை கடந்து தயாரிக்கப்படும் இந்த பாரம்பரிய தொழிலை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. நமது சேலம் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு தொழில்தான் வெள்ளி தொழில். வெள்ளி கால் கொலுசு சேலம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கு அயராத பாடுபட்டு உழைத்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வெள்ளி கொலுசு செல்கின்றது. நமது பக்கத்து மாநிலம், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற அனைத்து மாநிலங்களிலும் நமது சேலம் மாவட்ட வெள்ளி கொலுசு ரொம்ப ஃபேமஸ். இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற இடங்களெல்லாம் நமது சேலம் மாவட்டத்தில் எப்படி சேலம் மாம்பழம் உலகம் செல்கிறதோ அதே போல் சேலம் வெள்ளி கொலுசுகள் உலகம் முழுவதும் செல்கிறது. ஆனால் தற்சமயம் கடுமையான விலையேற்றத்தின் காரணத்தால் இந்த தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளார்கள். ஏறத்தாழ கொரோனாக்கு முன்னும் கொரோனா பின்னும் 50,000, 48,000 இந்த ஒரு கிலோ வெள்ளி பார் இன்று கிட்டத்தட்ட 2,50,000 ஒரு கிலோ இருக்கிறது. இந்த வெள்ளி தொழிலாளர்கள் இந்த கடுமையான விலையேற்றத்தின் காரணத்தால் தொழிலாளர்கள் அனைவரும் கூலி வேலைக்கு, கட்டட தொழிலாளர்களாகவும், சேர் ஆட்டோ ஓட்டுநர்களாகவும், கட்டிடத்தில் பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளர்களாகவும், ஹோட்டல் வேலை, சர்வ வேலைக்கு செல்கிறார்கள் வெள்ளி தொழிலாளர்கள். ஏனென்றால் இந்த விலையேற்றத்தின் காரணத்தால் தொழில் மிகவும் நலிவடைந்து இருக்கிறது. தற்சமயம் அரசு பொறுப்பேற்றிருக்கிற நமது தமிழ்நாடு அரசாங்கம், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள வெள்ளி தொழிலாளர்கள் மீது ஒரு கருணை பார்வை அடிப்படையில் எந்த அளவுக்கு நீங்கள் இந்தியா அரசாங்கத்திற்கும் உலக வெள்ளி மார்க்கெட்டு, தங்கம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு பரிந்துரை செய்து இந்த விலை நிர்ணயம், இதுதான் நிர்ணயம் வேண்டும் என்று வெள்ளி தொழிலாளர்கள் ஒரு கருணை அடிப்படையில் நீங்கள் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு சட்டமன்றத்தில் நீங்க கொண்டு வர வேண்டும். அதே சமயம் இந்தியா அரசாங்கமும் மத்தியில் ஆளுகின்ற பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய வெள்ளி தொழிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் அல்ல சகோதரர்களே. நீங்க சேலத்தை வெள்ளி தொழிலே கிடையாது. யாரு இப்பதான் விலை ஏறுது, விலை பாரு வாங்கி வீட்டுல சேர்த்தலாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இறங்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு வெள்ளி தங்கம் நிபுணர் கருத்தாக இருக்கிறது. ஆனால் இன்று ஒரு தாயும் ஒரு மகளும் ஒரு வெள்ளி கொலுசு வாங்க வேண்டும் கடை சென்றால், தாயுக்கும் மகளுக்கும் சேர்ந்து, மகள்லாம் ஒரு சின்ன வயசு பொண்ணு, இவர் 2 பேரும் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கினா 80,000, 90,000. ஏழை எளிய மக்கள் எப்படி வாங்குவாங்க? ஏழை எளிய மக்களுக்கு வெள்ளி தான் வந்து தங்கம் மாதிரி. ஆனா அதே கடுமையான விலை ஏறின காரணத்தினால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வெள்ளி வியாபாரிகள், வெள்ளி தொழிலாளர்கள், வெள்ளி டச் எடுக்கும் தொழிலாளர்கள் மற்றும் வெள்ளி கம்பி, கால் கொலுசு செய்யும் தொழிலாளர் சார்பாக ஒரு பணிவான கனிவான ஒரு வேண்டுகோள் இணங்க நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு கருணை பார்வை வைத்து வெள்ளி தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் ஒரு நல்ல சலுகை செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் வந்து முக்கியமான ஒரு பெரிய வியாபார கருத்துல காரணம் என்னன்னாக்கா, முதல் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் சொல்றாங்க. 2வது இஸ்ரேல் பாலஸ்தீன ஒரு போர் காரணம் சொல்றாங்க. 3வது இப்ப அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போர் காரணம் சொல்றாங்க. ஆயில் விலையும் கடுமையா ஏறிக்கிட்டு இருக்குது. தற்சமயம்
இப்பொழுது போர் நின்றிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவும் போர் நின்றிருக்கிறது. உக்ரைனும் ரஷ்யாவும் போர் இன்னும் நிற்கவில்லை. இது கொஞ்சம் நின்னால் விலை குறையும் என்று கருத்தாக இருக்கிறது. என்ன பண்ண ஒன்னும் புரியல. தொழிலாளர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. வெள்ளி தொழிலாளர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க ஒரு சும்மா நீங்க வந்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளி தொழில் வீடெல்லாம் போய் பாருங்க. எப்படி இந்த வீடு இன்னைக்கு ஒரு காலு கொலுசு செய்யணும்னாக்கா ஏறத்தாழ 40 கைகள் மாறணும். ஒரு கை 2 கை இல்ல. நான் ஒரு வேலை செய்வேன். ஒரு ஜாலர் ஒரு வேலை செய்வார். பூ ஒருத்தர் வைப்பாரு, கலர் ஒருத்தர் வைப்பாரு, பாலிஷ் ஒருத்தர் போடுவாரு, கை மெருகு ஒருத்தர் போடுவாரு. எல்லா வேலையும் செய்யணும்னா ஒரு 40 கை மாறணும். ஆனா 40 கையில வந்து ஒரு 5 கை தான் 5 கைனா முதலாளி வர்க்க கை தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. மீதி 35% கைகள்லாம் வந்துனாக்கா ரொம்பவும் நலிவடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஒரு வெளிய நிர்ணயம் பண்ணி இந்த வெள்ளி தொழிலை காப்பாற்ற வேண்டும். என் பேரு வந்து எஸ்.ஆர். இமாமுதீன். முன்னாள் வெள்ளி சங்க செயலாளர். ஒரு வெள்ளி வியாபாரி.